ஸோ இந்த வீடியோக்காக மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பண்ண அந்த பில்ட் அவுட் கான்ஃபிகரேஷன் ஃபைல், அதாவது அந்த அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் சில இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் இருக்குது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கனாலும் அட்லீஸ்ட் ஒரு சம்மரி நம்மளுக்கு அது என்னென்னு தெரியணும், என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டின்னு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ லெட் மீ டூ தட் ப்ரெட்டி குவிக். ஸோ சர்வர் வந்து 443 போர்ட் லிசன் ஆகுது வித் SSL சப்போர்ட். ஸோ நேம்ஸ் டொமைன் நேம் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அப்புறம் TLS வெர்ஷன் 1.2 அண்ட் 1.3 மட்டும்தான் சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரௌசர்ஸ் வந்து செக்யூர் வெப் கேட்வே வழியாக அப்ளிகேஷன் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது இட் மஸ்ட் என்ஷூர் தட் it is having the request compatibility of version TLS version 1.2 and 1.3 only. அதே மாதிரி SSL சைஃபர்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இது வரைக்கும் எல்லா அல்காரிதம்ஸும் இங்கே சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஒர்க்கு வந்து சைஃபர் சூட்ஸ் வந்து என்னென்னா, கிளைண்ட்டினுடைய ப்ரௌசர்ஸ் வந்து TLS வெர்ஷன் 1.2 1.3க்கான சைஃபர் சூட்ஸ். ஸோ ப்ரோட்டோகால் இது, அடுத்த ஸ்டேட்மெண்ட் CSS சைஃபருங்கிறது இட்ஸ் நத்திங் பட் சைஃபர் சூட்ஸ். ஸோ TLS வெர்ஷன் 1.2 1.3க்கான சைஃபர் சூட்ஸ் கம்பேட்டபிளாக இருக்கக்கூடிய கிளைண்ட் ப்ரௌசர்ஸ் தான் ரிக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணும். அப்போ தான் இது ப்ராசஸ் பண்ணி ரிப்ளை கொடுக்கும், அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டாக லோட் ஆகும். அதுதான் சொல்ல வராங்க. அப்புறம் ஸோ ப்ரிஃபர் சைஃபர்ஸ் ஆனுங்கிறது ஃபோர்ஸிங் திஸ் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். அதான் அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மீனிங். SSL செஷன் டைம் அவுட் 1 செஷன் கேட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 லைன் SSL செஷனுங்கிற 3 லைனை வந்து சிம்பிளாக ஒரே ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லலாம். அதாவது SSL ஹேண்ட்ஷேக்குன்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ என்ஜினெக்ஸாக இருக்கட்டும், ஓப்பன் ரெஸ்டியாக இருக்கட்டும். ஸோ சின்ஸ் இதை வந்து நம்ம ரிவர்ஸ் ப்ராக்ஸி மோடில் யூஸ் பண்ணுறோம், அங்கே ப்ராக்ஸின்னு ஒரு வேர்டு வருது. ப்ராக்ஸினா கேட்சுங்கிற டேர்ம் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கேட்சில் வந்து SSL ஹேண்ட்ஷேக் ப்ராசஸை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டியூரேஷன், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் அவுட், ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ், எவ்வளோ நாளைக்கு, எவ்வளோ ஹவர்ஸுக்கு, எவ்வளோ நேரத்துக்கு அந்த ஹேண்ட்ஷேக் ப்ராசஸ் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் வச்சுக்கலாம், எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம், எவ்வளோ சைஸ் வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் விடலாம், எல்லாமே கேட்சில் தான் சொல்கிறேன். ஸோ அது வந்து டிஃபைன் பண்ணுறது தான் இந்த SSL செஷன். ஸோ SSL ஹேண்ட்ஷேக்குங்கிற அந்த ப்ராசஸை வந்து கேட்சில் எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம், எவ்வளோ ஸ்டோரேஜ் வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ அதை ஃபோர்ஸ் பண்ணுறோம் தான் டிக்கெட்ஸ் ஆன். சரியா? ஸோ இந்த மாதிரி கேட்சுங்கிற டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, திருப்பி வந்து கிளைண்ட் வந்து அதனுடைய ரிக்வெஸ்ட்டை வந்து ஒரு தடவையும் அந்த SSL ஹேண்ட்ஷேக் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை பண்ணிவிட்டால் அடுத்த தடவை வந்து இந்த ஓப்பன் ரெஸ்டினுடைய கேட்சே சர்வ் பண்ணிடும். ஸோ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஹேண்ட்ஷேக் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தட் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன். அது ஒன்று. ஸோ இது அடுத்த 2 லைன் வந்து உங்களுக்கு தெரியும். இட்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் 1 year வேலிடிட்டி சர்டிஃபிகேட். ஓகே, இது ஃபுல்லாகவே OCSP கான்செப்ட் தான் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கிறது. OCSP ஸ்டேப்லிங். OC ஸ்டாண்ட்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் ஸ்டேட்டஸ் ப்ரோட்டோகால். ஆன்லைன் சர்டிஃபிகேட் ஸ்டேட்டஸ் ப்ரோட்டோகால் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு கிளைண்ட்டு வந்து செக்யூர் வெப் கேட்வே வழியாக ஒரு அப்ளிகேஷனை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது, எகெயின் நான் சொன்ன SSL ஹேண்ட்ஷேக் ப்ராசஸில் இன்னொரு அடிஷ்னல் ப்ராசஸ் ஒன்று நடக்கும். அதாவது என்ன அப்படின்னா, அந்த SSL ஹேண்ட்ஷேக் ப்ராசஸில் வந்து அந்த SSL ஹேண்ட்ஷேக்குள்ளே வந்து அந்த build.jegantest.inங்கிற டொமைன் அதில் அடங்கியிருக்கு. அதை ஒரு DNS IP அட்ரஸ், க்ளவுட்ஃப்ளவர் DNS IP அட்ரஸை வச்சு ரிசால்வ் பண்ணணும். அது இவ்வளவு டைமுக்குள்ளே அந்த query அனுப்பிச்சு கேட்டு அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து பண்ணணும். அது எவ்வளோ நேரம் அந்த இன்ஃபர்மேஷன் வேலிட், அதுதான் 16 seconds. ஸோ எவ்வளோ அதுதான் மீனிங். ஓகேவா? ஸோ திருப்பி இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த 4மே சேர்த்து ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதாவது எப்படின்னா, ஒரு ப்ரௌசர் இருக்குது, கிளைண்ட் ப்ரௌசர் ஒரு அப்ளிகேஷன் SSLோட பண்ணுதுன்னா, அந்த SSL ஹேண்ட்ஷேக்கில் நடக்கக்கூடிய ப்ராசஸில் அந்த SSL ஹேண்ட்ஷேக்குள்ளே டொமைன்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் build.jegantest.in. நம்ம சினாரியோவில் அதுக்கு ஒரு DNS யூஸ் பண்ணணும். அதான் இந்த ரிசால்வர் DNS. அந்த டொமைன் ரிசால்வ் பண்ணி வர queryல வர இன்ஃபர்மேஷன், அந்த சர்டிஃபிகேட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்கும், எக்ஸ்பைரி டைம் ஆஃப் த சர்டிஃபிகேட், ஹூ சைன் த சர்டிஃபிகேட், வாட் எவர்.
ஸோ சர்டிஃபிகேட்டினுடைய எக்ஸ்பைரி டைம் தான் இதில் வந்து ஆக்சுவலாக மெயின். அந்த எக்ஸ்பைரி டைமை எடுத்து கேட்சில் போட்டு வச்சுக்கிறது. அந்த டிஎன்எஸோட பர்பஸ் வந்து என்னென்னா, அந்த எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக்கில் இருக்கக்கூடிய டொமைனை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நீ இந்த டிஎன்எஸ் தான் யூஸ் பண்ணணும். அந்த டிஎன்எஸ் குவரியில் வர இன்ஃபர்மேஷன் 60 செகண்ட்ஸ் தான் வேலிடு. ஒரு டிஎன்எஸ் குவரி வந்து 2 செகண்ட்ஸ்க்கு மேலே 2 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்தே ஆகணும், இல்லைன்னு திருப்பி குவரி வெளியே அனுப்பணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன், அந்த எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக்குள்ளே இருக்கக்கூடிய டொமைன், அந்த சர்டிஃபிகேட்னுடைய எக்ஸ்பைரி இன்ஃபர்மேஷன் வந்து கேட்சில் வச்சுக்கணும். சரியா? அதுவும் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதில் ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஒரிஜினல் சர்வரை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னு வந்து சொன்னால், அந்த ஃபஸ்ட் டைம் எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இந்த சர்டிஃபிகேட் வேலிடிட்டி இன்ஃபர்மேஷன் கேட்சில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். நான் சொன்ன டிஃபைன் டைம், அந்த டைம் அவுட் செகண்ட்ஸ் பிரகாரம். ஸோ இப்போவே யோசிச்சு பாருங்கள், என்னென்னா அந்த எக்ஸ்பைரி டைம் யார் கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு தடவை கிளைண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணால் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து போய் ஓப்பன் ரெஸ்டி கிட்ட வந்து, ஓப்பன் ரெஸ்டி வந்து சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு அந்த எஸ்எஸ்எல்னுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பைரி இன்ஃபர்மேஷன் வாங்கி ஓப்பன் ரெஸ்டி வாங்கி தன்னுடைய கேட்சில் வச்சுக்கும். ஸோ ஒரு தடவையும் கிளைண்ட் வந்து டேரெக்டாக போய் சிஏ கிட்ட போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வேலிடேட் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. கேட்சில் ஓப்பன் ரெஸ்டி கூட கேட்சையே யூஸ் பண்ணிக்கலான்னு அர்த்தம். ஸோ ஓப்பன் ரெஸ்டி மேன் இன் த மிடில் மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா, ரிவர்ஸ் ப்ராக்ஸி மோடில் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ், இந்த எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக் இருக்கக்கூட டொமைன் நேம் ரிசால்விங் ப்ராசஸ் அண்ட் சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி ப்ராசஸை ஓப்பன் ரெஸ்டி ஆன் பிஹாஃப் ஆஃப் த கிளைண்ட் வந்து போய் ஒரிஜினல் சிஏ கிட்ட வாங்கி இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து கேட்சில் ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த கேட்ச்டு இன்ஃபர்மேஷனை மட்டுமே டேரெக்டாக கிளைண்ட் கிட்ட ஹேண்டில் பண்ணும். தேர்பை கிளைண்ட் வந்து திருப்பி போய் சுற்றிக்கிட்டு வர வேணாம். கிளைண்ட் கிட்டே இருந்து சிஏ கிட்ட போயிட்டு அப்படியே சுற்றிட்டு ஒரிஜினல் அப்ளிகேஷன் லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக ஓப்பன் ரெஸ்டி எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துரும். கேட்சில் இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கும். இதனால் ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி ஆஃப் த அப்ளிகேஷன் இம்ப்ரூவ்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வேலிடிட்டி அந்த பர்டிகுலர் டைம் வேலிட் அமௌண்ட் ஆஃப் டைமில் பண்ணுறதுனால செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி இஸ் ஆல்சோ கெட்டிங் ஃபுல்ஃபில்ட். ஓகேவா? அதான் ஓசிஎஸ்பி ஸ்டேப்லிங். இப்போது பஃபர் அண்ட் டைம் அவுட் செட்டிங்ஸ் இது மொத்தமாக இது வரைக்கும் சொல்கிறேன். பஃபர் டைம் அவுட் அப்புறமா சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இது முடிச்சிடுவோம். பஃபர் அண்ட் டைம் அவுட் செட்டிங்ஸ் இதை மட்டும் பண்ணலாம். அதாவது கிளையண்ட் ரிக்வெஸ்ட் பாடி ஹெடர், அந்த மொத்தமாக நான் ஹைலைட் பண்ண லைன்ஸ்க்கு வேணும். கிளையண்ட் பாடி ரிக்வெஸ்ட் ஹெடர், அது ஒரு இன்ஃபர்மேஷன். கிளையண்ட் ரிக்வெஸ்ட் ஹெடர் ஒரு இன்ஃபர்மேஷன். கிளையண்ட் ரிக்வெஸ்ட் ஹெடர் சைஸ் இன்னொரு இன்ஃபர்மேஷன். அந்த ரிக்வெஸ்ட் சைஸ் பாடி ஹெடரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் சைஸ் நம்ம அலோகேட் பண்ணுறோம். எல்லாமே கேட்சிங் தான். அதுக்கு ஒரு டைம் அவுட் செட்டிங் செட் பண்ணுறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து நம்ம படிக்கிறதுல கேட்ச்னு வரும்போது ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கு இத்தனை மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுறோம் கேட்சில். அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்கிறதுக்கான டைம் அவுட் செட்டிங் செட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து என்னென்னா, முன்னாடி வரைக்கும் பேசுனது எல்லாமே எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக், அப்புறம் எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக் உள்ள டொமைன் பற்றி பேசணும். இந்த வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த கிளைண்ட் ரிக்வெஸ்ட்னுடைய ஹெடர் சைஸை வச்சு ஒரு பேராமீட்டரை வச்சுக்கிறோம். ஸோ அந்த கிளைண்ட் ரிக்வெஸ்ட் ஹெடரை வச்சுக்கிட்டு அது எவ்வளோ நேரம் வச்சுருக்கலாம், அது எவ்வளோ பஃபர் சைஸ் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணலாம், அப்புறம் எவ்வளோ அதுக்கு ரிக்வெஸ்ட் டைம் அவுட் செட்டிங்ஸ் கொடுக்கலாம் அந்த ரிக்வெஸ்ட் ஹெடர் சைஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரே கான்செப்ட் தான் வருது. அதுவும் தட் ஆல்சோ கம்ஸ் அகெயின்ஸ்ட் வித் த எஃபிஷியன்சி அண்ட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி அப்ளிகேஷன். ஸோ கேட்ச் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடமும் எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக் கேட்ச்சு, இந்த இடத்துலையும் எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக் கேட்ச் தான். ஆனால் அது குழுவோட டொமைன்லேருந்து அந்த சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி கேட்ச் இன்ஃபர்மேஷன். இதில் கிளையண்ட் சைடில் வரக்கூடிய ரிக்வெஸ்ட் பாடி ஹெடர் அதனுடைய டியூரேஷன் இது. இந்த கிளையண்ட் மேக்ஸ் பாடி சைஸ் 1000 MBங்கிறது கிட்டத்தட்ட 1 GB. இது வந்து இந்த ஃபைல் அதாவது அப்ளிகேஷனில் அப்லோடு பண்ணுற வேலைலாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த லிமிட்டை செட் பண்ணியிருக்கு. ஒரு வேளை அந்த லிமிட்டை நீங்கள் கிராஸ் பண்ணி வச்சு அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் மேபி தட் வில் கெட் டினைட். அந்த 405 எரர் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுதான் அது. அப்புறம் டிசிபி ஆப்டிமைசேஷன். டிசிபி அதாவது டிசிபி நோ புஷ் ஆன், அப்புறம் டிசிபி நோ டிலே ஆன். அப்படின்னா டிசிபி நோ புஷ் ஆனுக்கு ஒன்று என்னென்னு சொல்லிடுறேன். மேலே வந்து கிளைண்ட் ரிக்வெஸ்ட் ஹெடர் இருக்கு இல்லையா, கிளைண்ட் ரிக்வெஸ்ட் ஹெடர், அந்த ரிக்வெஸ்ட் ஹெடரை ஒரு பேக்கெட்டுக்குள்ளே அந்த ரிக்வெஸ்ட் ஹெடரை எவ்வளவு திணிச்சு வைக்க முடியுமோ அவ்வளோ திணிச்சு வச்சுக்கணும். அதுதான் டிசிபி நோ புஷ். ஒரே ஒரு பேக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ திணிக்க முடியுமோ திணிக்கணும் அப்படிங்கிற சொல்கிற எஃபிஷியன்சி. அடுத்தது நோ டிலேன்னு சொன்னால் அந்த திணிச்சு வச்ச அந்த பேக்கெட்டை எவ்வளவு ஸ்பீடாக ரெஸ்பான்ஸை டெலிவர் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக ப்ராக்ஸி சர்வருக்கு அனுப்பணும், ரெஸ்பான்ஸ் ப்ராசஸ் பண்ணணும்,
ரிக்வஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆப்டிமைசேஷன். ஸோ அது கண்டிப்பாக தேவை, அதுவும் கேட்ச் ரிலேட்டடாக தான் வருது. சரி, இப்போ அப்படியே இறங்கி இதை பற்றிலாம் பார்த்தோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த விஷயம். இது தெரிஞ்சும் இதுவும் தெரியும், இதுவும் பார்த்தோம். இது ப்ராக்ஸி பாஸ், இதுதான் ரிவர்ஸ் ப்ராக்ஸி கமாண்டு, இது தெரியும். ஓகே, இப்போது இங்கேருந்து பார்ப்போம். ப்ராக்ஸிஸ் எஸ்எஸ்எல் சர்வர் நேம் ஆன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக் இன்ஃபர்மேஷன் தான் திருப்பி வரும். அந்த எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக் இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய டொமைன் நேம் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராக்ஸி செட் ஹெடர்னு சொல்லி நம்ம வந்து ஒரு டொமைன் நேம் இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணலை. பட் ஆனால் அதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு அந்த டொமைன் நேமை வந்து அந்த எஸ்எஸ்எல்ல இருக்கக்கூடிய டொமைன் நேமை வந்து எஸ்எஸ்எல் வழியாக ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். ரிக்வஸ்ட்டை வந்து செக்யூராக ப்ராசஸ் பண்ணணும் டு த ஒரிஜினல் சர்வர் சிட்டிங் பிஹைண்ட் தி ரிவர்ஸ் ப்ராக்ஸி. அதுக்கு அந்த கமாண்ட் லைன் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கே HTTP போட்டு செட் ஹெடர் எல்லாம் போட்டுட்டு இந்த லைனை போட்டால் தான் அந்த டொமைன் இன் ரிசால்விங் இந்த ஒரிஜினல் சர்வர் செக்யூராக ட்ரான்ஸ்மிஷன் ஆகும். அதுதான் மெயின். ஸோ ரிவர்ஸ் ப்ராக்ஸிங்கிறது இந்த இடத்துல ஓப்பன் ரெஸ்டி விச் இஸ் த செக்யூர் வெப் கேட்வே. ஸோ கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வர ரிக்வஸ்ட் HTTPS வழியாக நம்மளை ஓப்பன் ரெஸ்டி ரீச் ஆகிடும். ஓப்பன் ரெஸ்டிலேருந்து ஒரிஜினல் சர்வருக்கு போகணும்ல. இட் டசன்ட் மீன் இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல இன்னொரு பப்ளிக்காக IP அட்ரஸாகவும் இருக்கலாம், அது வேறு ஒரு லொக்கேஷன்லேயும் ஸ்டோர் ஆகிருக்கலாம், வேறு ஒரு லொக்கேஷனோட பப்ளிக் ஐபியாகவும் இருக்கலாம். ஸோ அந்த கேப்பில் SSL நீங்கள் போட்டு வச்சு அந்த ஒரிஜினல் சர்வரை ஹைட் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். அந்த கம்யூனிகேஷனுமே HTTPSல இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து ப்ராக்ஸி SSL சர்வர் நேம் ஆன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த ப்ராக்ஸி செட் ஹெடர் அப்படின்னாவே கிளையண்ட் சோர்ஸ் ஐபி அட்ரஸ், கிளையண்ட் ஒரிஜினல் சோர்ஸ் ஐபி அட்ரஸ் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். கிளையண்ட் சோர்ஸ் ஒரிஜினல் ஐபி அட்ரஸ் ட்ராக்கிங் டு தி ஒரிஜினல் சர்வர். ஸோ ஒரிஜினல் சர்வர் யார்? அந்த ஒரிஜினல் சர்வர் லோக்கல் ஹோஸ்ட்லையும் இருக்கலாம், பப்ளிக்கில் வேறு ஒரு VMல .NETல இருக்கலாம், ஆங்குலரில் இருக்கலாம், பைத்தான் ஃப்ளாஸ்கில் இருக்கலாம், ஜாங்கோவில் இருக்கலாம், எந்த ஃப்ரேம்வொர்க்கில் வேணால் இருக்கலாம். இந்த சர்வர்க்குள்ளேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த ஒரிஜினல் கிளையண்ட் ஐபி அட்ரஸை வந்து தயவுசெய்து ரிவர்ஸ் ப்ராக்ஸியில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் சோர்ஸ் மெஷினுக்கு அதை காட்டணும்னு அர்த்தம். காட்டினாதான் உங்களுக்கு லாகிங் அண்ட் ட்ராக்கிங், கிளையண்ட்டினுடைய ஒரிஜினல் சோர்ஸ் ஐபி லாகிங் அண்ட் ட்ராக்கிங் நடக்கும். அதே மாதிரி HTTP ரிக்வஸ்ட்டாக HTTPS ரிக்வஸ்ட் உள்ள வருதாங்கிறதும் ஒரிஜினல் சோர்ஸ் சர்வருக்கு அனுப்புறதுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் வேணும். ஸோ கிளையண்ட்னுடைய IP address or HTTP or HTTPS request tracking to the original IP address sitting behind the reverse proxy. அந்த ட்ராக்கிங் அதுக்கு தான். ஸோ அதுக்கு ஒரு டைம் அவுட் இங்கே வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே 300 போட்டிருக்கு. இது மொத்தமாக சேர்த்து சிம்பிளாக சொல்லிடலாம், தனித்தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கிளைண்ட் ரிக்வஸ்ட் வருது, ஓப்பன் ரெஸ்டி மேன் இன் த மிடல் ரிவர்ஸ் ப்ராக்ஸிக்கு வருது. அந்த ரிவர்ஸ் ப்ராக்ஸிலேருந்து ஒரிஜினல் சர்வர் லோக்கல் ஹோஸ்ட்டாகவும் இருக்கலாம், வெளியே ஒரு VMஆகவும் இருக்கலாம், பப்ளிக்கில் ஐபியாகவும் இருக்கலாம். இப்போது இந்த 4 லைன் எங்கே வேலை செய்யுது அப்படின்னா, பிட்வீன் த ஓப்பன் ரெஸ்டி அண்ட் தி ஒரிஜினல் சோர்ஸ் சர்வர் ஹூ இஸ் சர்விங் த அப்ளிகேஷன், அவங்களுக்குள்ள இருக்க விஷயம் தான் அந்த ரிவர்ஸ் ப்ராக்ஸி கம்யூனிகேஷன். அதுக்கு நீங்கள் ஓப்பன் ரெஸ்டியை சொல்கிறீங்க, ஒரிஜினல் சர்வர் வந்து 300 செகண்ட்ஸ்க்குள்ளே ப்ராசஸ் பண்ணி ரிப்ளை பண்ணோம். ஒரு ரிக்வஸ்ட்டை ரிவர்ஸ் ப்ராக்ஸி வந்து ஒரிஜினல் சர்வருக்கு அனுப்பிச்சா அதில் வர ரெஸ்பான்ஸ் வந்து நான் வந்து ஒரிஜினல் சர்வர் பதில் சொல்கிறதுக்கு ஓப்பன் ரெஸ்டி நான் 300 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவேன், இல்லைன்னா டைம் அவுட் அடிச்சிடுவேன். அதான் அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. வெரி சிம்பிள். ஸோ ஓப்பன் ரெஸ்டி ஒரிஜினல் சர்வருக்கு கொடுக்குற வெயிட் டைம் தான் அந்த 300 செகண்ட்ஸ். ஸோ ஒரு ரிக்வஸ்ட்டை ஒரிஜினல் ரெஸ்ட்டு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கி ஓப்பன் ரெஸ்ட்டி வந்து ஒரிஜினல் சர்வர்கிட்ட கொடுத்துருச்சுன்னா அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறவ வந்து ஒரு வெயிட் டைம், ஒரிஜினல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்குமா ஒரிஜினல் VM, அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த வெயிட் டைம் வந்து 300 செகண்ட்ஸ். அதுக்கு மேலே கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் ஓப்பன் ரெஸ்ட்டி வந்து கிளைண்ட் ப்ரௌசரில் கொடுக்கும். அவ்வளோதான் அந்த டைம் செட்டிங்ஸ். நாங்கள் 300 செகண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட 5 minutes கொடுத்துருக்கேன். ஸோ 300 செகண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 minutes. ஸோ தட் இஸ் அப் டு யூ. அது உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். திஸ் இஸ் திங், இது ரீகேப்சா, இது டிவைஸ் ஐடி. இது என்னடா புது லொக்கேஷன் பிளாக்காக இருக்கான்னு பார்க்க சொல்லாதீங்க. ஒன்றும் இல்லை, டிவைஸ் ஐடென்டிட்டி லோவாக பண்ணும்போது இந்த ஆக்சஸ் டெனிட் HTML பேஜ் பார்த்தீங்கன்னா சரியாக வரல.
நம்மளுக்கு எரர் அடிச்சுட்டே இருந்தது, நாட் ஃபோன் 404 நாட் ஃபோன் அடிச்சுட்டு இருந்துச்சு. அது கரெக்டான பிளாக்ல இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக நீ ஆக்சஸ் டாட் HTML ரிக்வஸ்ட் ஏதாச்சும் ரீடைரக்ஷன் வந்ததுன்னா அது கரெக்டாக வந்து இந்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும், அதை பார்த்து எடுத்துக்கிட்டு லோட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது, இவ்வளோ தான். ஸோ இந்த மொத்த ஃபைலையுமே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா இதை அப்படியே எடுக்கிறேன். ஜஸ்ட் 1 செகண்ட். சர்வர் ஹெடரில் தானே காப்பி பண்ணியிருக்கேன், சர்வர்லேருந்து காப்பி பண்ணிவிட்டு ஐ வில் புட் இட் இன் தி கூகுள் ட்ரைவ் இந்த யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு. ஸோ அதை பார்த்துக்கிட்டே அந்த ஃபைலை பார்த்துக்கிட்டே நான் இந்த ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் கெட் சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து செக்யூர் வெப் கேட்வே க்ளோஷர் கிட்ட வந்துட்டோம். இனி வேறு ஏதாச்சும் மிஸ்ஸிங் இருந்ததுன்னா அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் வி ஹேவ் கம்ப்ளீட்டட் செக்யூர் வெப் கேட்வே ட்ரைனிங் சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ I'll keep you posted if I'm missing anything. சரிங்களா? ஓகே, ஸோ ப்ளீஸ் do contact me for any doubts and thank you for watching this video.